வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அமேசான் ஆப்லேயே எப்படி வந்து உங்களோட மூவி டிக்கெட்டை புக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ். அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஆப்புக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வசதிகள் வச்சுருக்காங்க. அமேசான் ப்ரைம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது வச்சுருக்காங்க. டிடிஹெச் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி ரீசார்ஜ், அப்புறம் பேமெண்ட் கேட்வே எல்லாமே அமேசான் பே வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஆப்புக்குள்ளே வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு ஃபீச்சரை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஃபீச்சரை வந்து கொண்டு வந்தாங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய மூவி டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அமேசான் வெப் ஆப்லேயும் மற்றும் உங்களோட அமேசான் மொபைல் ஆப் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் வந்து எது மூலிமா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, புக் மை ஷோவோட இன்டெகிரேட் பண்ணி தான் இந்த ஆப்ஷனை வந்து அமேசான் ஆப்புக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வாங்க எப்படி வந்து நம்ம மூவி டிக்கெட்டை வந்து அமேசான் ஆப்புக்குள்ளேயே வந்து புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ரீசார்ஜ், பே பில், ஸ்கேன், ஆஃபர் அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீசார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. 3ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட், மூவி டிக்கெட், ஃபுட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்களா, இந்த மூவி டிக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த பேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா ஏற்கனவே வந்து லொக்கேஷனை செலக்ட் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை லொக்கேஷன் வந்து செலக்ட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து வேறு லொக்கேஷனை மாற்றணும் அப்படின்னா இந்த சென்னை அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கீழே வந்து காமிக்கும். நீங்கள் வந்து எந்த லொக்கேஷன்லேருந்து புக் பண்ணணும், எந்த லொக்கேஷனில் டிக்கெட்டை புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, பெங்களூரா இல்லை சென்னையா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க. நான் வந்து சென்னை அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணேன். சென்னை அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சென்னை மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளார நீங்கள் எந்த தேட்டர் வேணாலும் இங்கே வந்து சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் சென்னை அப்படிங்கிற லொக்கேஷனை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன படம் இப்போ ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து காமிக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி காமிக்குது. கம்மிங் சூன்னா அடுத்ததாக என்ன படம் வரப்போகுது அப்படிங்கிறதையும் காமிக்குது. இந்த இடத்துல மேலே வந்து மூவிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பவர்டு பை புக் மை ஷோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்த்திங்களா, புக்ஸ் மை ஷோவோட இன்டெகிரேட் பண்ணி தான் அமேசான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் டிக்கெட் புக் பண்ணுற ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த மூவிக்கு வந்து நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மூவிக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த இதில் டிக்கெட்டை புக் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து எந்த மூவியை நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மூவி வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் நான் வந்து கைதி படத்துக்கு வந்து டிக்கெட்டை புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ அந்த கைதி படத்தை வந்து செலக்ட் பண்ணுறேன். கைதி படத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் காஸ்டிங், க்ரூஸ், அதுக்கப்புறம் என்ன யூஏஓ எல்லாத்தையும் வந்து காமிக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா புக் நோ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் காமிக்குது. அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் என்னென்ன தேட்டரில் வந்து இந்த படம் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து காமிக்குது. உங்களுக்கு எந்த தேட்டரில் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தேட்டரில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இந்த கார்னிவல் சினிமாஸ் அப்படிங்கிற தேட்டரில் வந்து நான் இப்போ வந்து புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். 11 மணிக்கு இந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த டைமிங்கை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குது. நீங்கள் வந்து 4 பேர் போகிறீங்களா, 5 பேர் போகிறீங்களா, எத்தனை பேர் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த அப்படி இங்கே வந்து ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 2 பேர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேட்டரில் என்னென்ன வகையான டிக்கெட்ஸ் ரேட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து காமிக்குது. எலைட், ப்ரைம், எக்கானமிக் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே காமிக்குது. நீங்கள் வந்து எதை வந்து செலக்ட் பண்ணணுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சீட் செலெக்ஷனில் போய் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். ப்ரொசீட் அப்படின்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தேட்டரோட ஃபுல் சீட்டிங் வந்து இங்கே வந்து காமிக்கும். உங்களுக்கு எந்த சீட் வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 13, 14 எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிடலாம். இப்போ வந்து அமேசான் ப்ரைம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட்டுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நெட் பேமெண்ட்டு இல்லை கார்டோ எதில் வந்து நீங்கள் புக் மை ஷோவில் எப்படிலாம் வந்து புக் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்க முடியும். ப்ரொசீட் பேமெண்ட்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் எந்த இதில் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நெட் பேங்கிங்கா, டெபிட் கார்டா, அமேசான் பேவா, எதில் வந்து நீங்கள் வந்து மூலியமாக பே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஈஸியாக வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணிட முடியும்.
இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்லேயும் இருக்குது, அதே போல் வெப் டெஸ்க்டாப்லேருந்து நீங்கள் வந்து Amazon.in போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் டிக்கெட்டை வந்து புக் பண்ண முடியும். நீங்கள் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டை வந்து ஈஸியாக வந்து புக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை ஏதேனும் சோசியல் நெட்வொர்க்கில் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.